நம்ம சேலத்துக்கு தான் வந்திருக்கோம். சேலம்ல நங்கவெளி அப்படின்ற இடத்துல 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். இப்போ இந்த வந்தோடனே ஆரம்பிச்சான் அதை போயிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் கேவலமா தான் இருக்கு, பார்க்க கூடாதான். பட் ஒரு வழி தெரியல கைஸ், அதனால சும்மா ஜாலியா பார்த்துட்டு இருக்கேன். வணக்கம் உயிர்களே, இந்த வீடியோவில் நம்ம எங்கே வந்துருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம சேலத்துக்கு தான் வந்திருக்கோம். சேலம்ல நங்கவெளி அப்படின்ற இடத்துல 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அப்போ வந்துட்டு ஒரு தெய்வம் சொல்லுவாங்க, நங்கவெளி தெய்வமாடா நடக்கும். இதில் என்ன சிறப்பம்சம் என்ன ஏது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரியாது. உனக்கு தெரியுமா? எனக்கு அரைகுறையா தான் தெரியும். இவனுக்கு அரைகுறையா தெரியும். அரைகுறை சரி, அப்போ அம்மாவை கூப்பிடு. அம்மா வாங்க போலாம். சரி சரி, நகைக்கடையில் இருக்கிறது இருக்கட்டும். சொல்லுங்க, இந்த 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கதை என்னங்கறத அவன் கேக்குறான். என்ன கதைன்னு மட்டும் சொல்லு. அங்காளம்மனுக்கு 3 வருஷத்துக்கு இது ஒரு இதை சார்ந்தவங்களுடைய குலதெய்வம். ஒரு சமூகத்தை சார்ந்தவங்களுடைய குலதெய்வம். 3 வருஷத்துக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தேவைன்னு சொல்லிட்டு பெரிய கலரி கும்பிடுவாங்க. கலரின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். சாரி, எனக்கு தெரியாது. அந்த பெரிய கலரி கும்பிடுறது இது கோயில் வீடு. சாமியோட நகை எல்லாம் இங்கதான் இருக்கும். இங்க இருந்து அழைச்சிட்டு போவாங்க எல்லாரும். அந்த பங்காளி வீடுக, பால் குடம், என்னென்ன நேர்ந்துக்கிறாங்களோ அதெல்லாம் எடுத்துட்டு போவாங்க. கூடன்னு சொல்லிட்டு அந்த கூடையும் சாமிக்கு உண்டான அபிஷேக பொருள் எல்லாம் போட்டு அழைச்சிட்டு போவாங்க. இங்க இருந்து அழைச்சிட்டு அங்க கோயில் இருக்கு பாத்தீங்களா, அங்க கூட்டிட்டு போவாங்க. எல்லா பங்காளி வீட்டையும் அழைச்சிட்டு போய் அங்க கூட்டு போவாங்க. விடிய விடிய திருவிழா நடக்கும். முடிஞ்சதுக்கு அப்புறம் பூசை போட்டு திருவிழாவை முடிச்சிருவாங்க. இவ்வளவுதான் ஷார்ட்டா சொல்றது. இதுதான் சிறப்பு அம்சமே. ஆமா, சிறப்பு அம்சமே இதுதான். இங்க என்ன ஒவ்வொரு வாட்டிக்கும் வந்துட்டு போறப்போ நல்லா வளர்ச்சி இருக்கும். நம்பிக்கை எல்லாம் ஒரு பிலீஃப். எல்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு இதெல்லாம் போனா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கு. லண்டன்ல இருந்தாலும் அமெரிக்காவுல இருந்தாலும் இந்த நாளைக்கு எல்லாரும் இங்க இருப்பாங்க. இப்ப எதுக்கு அந்த அம்மனுக்கு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்க? நீ எதுக்கு அதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்க? ஓகே, என்ன கதைன்றது தெரிஞ்சிருப்பீங்க. இவ்வளவுதான் வந்துட்டு இது சிறப்பு அம்சம் தான். ஸோ வந்துட்டு இதுக்காக வந்திருக்கோம். சரி, ஃபங்க்ஷன் திருவிழா எப்படி போகுது அப்படின்றதையும் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு எல்லாத்தையும் கவர் பண்றேன். இப்போ இந்த வந்தோடனே ஆரம்பிச்சான் அதை போயிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் கட கட வண்டி, காமாட்சி வண்டி, கிழக்கே போகும் பொள்ளாச்சி வண்டி. இந்த திருவிழானாலே இந்த மாதிரி சின்ன சின்ன டாய்ஸ் எல்லாம் வச்சு விளையாடுறது, அந்த பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்றது, அப்புறம் இந்த மாதிரி சில பல விஷயங்கள்லாம் ஒரு ஜாலியா இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்பயாச்சும் நம்மளால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அதுக்கான டைம் தான் இது. ஸோ இதெல்லாம் கவர் பண்ணி காட்ட முடியுமோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? என் போன்ல சார்ஜ் இல்லை, அவர் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட என் ஃபீல்டு வர மாதிரி ஜாலியாக தான் வந்துகிட்டு இருக்கு. அதனால பார்த்துட்டு இருக்கேன். கேவலமா தான் இருக்கு, பார்க்க கூடாதான். பட் ஒரு வழி தெரியல கைஸ், அதனால சும்மா ஜாலியாக பார்த்துட்டு இருக்கேன். நீங்க யாரும் பண்ணாதீங்க. டோன்ட் ட்ரை திஸ் அட் எனிவேர். A few moments later. சரி, அப்ப வேண்டாம் வந்துரு. இந்த இடத்துல மாட்டியா?
Next morning. குட் மார்னிங். ஸோ மணி இப்போ பார்த்தீங்கன்னா 8:30 ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்துட்டோம். அதாவது அங்கே எதுவுமே கவர் பண்ண முடியல. ஒரு 3:30க்கெலாம் அவங்க கெடா வெட்டுறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது எடுக்கக்கூடாது, அங்கேயும் எடுக்கக்கூடாது. யூடியூப் கைட்லைன்ஸ் படி பிளட்லாம் காட்டவும் முடியாது. ஸோ அதனால் அது நாங்கள் எடுக்கலை, ஸ்கிப் பண்ணிட்டோம். மற்றபடி எதெல்லாம் எடுக்க முடியுமோ எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். மற்றபடி எல்லாம் 5 மணிக்குள்ளேயே எல்லாம் வைண்ட் அப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, அவங்களோட நேர்த்திக்கடன்லாம் பொங்கல் வச்சு அவங்க இண்டிவிஜுவலாக கெடா வெட்டி அவங்க சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் செஞ்சோம். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5:15 அப்படிலாம் கிளம்பிட்டோம். நம்மளும் கிளம்பிட்டு கொஞ்சம் தூரம் சமைச்சு அங்கேயே எல்லாரும் சாப்பிட்டு அந்த வீடியோலாம் எடுத்து காமிக்கிறோம். எல்லாம் சாப்பிட்டுட்டு இவங்கெல்லாம் தூங்கிட்டாங்க. சரியான தூக்கம். எல்லாரும் செம்ம டயர்டில் இருக்காங்க. யாரும் தூங்கவும் இல்லை, ஒரு பொட்டு கூட தூங்கலை. இவன்லாம் நீ எப்படா போய் தூங்குன? எல்லாம் கிடைக்கிற கேப்லலாம் கொஞ்சம் விட்டு தூங்கி ஒரு மாதிரி ஆஃப் ஸ்லீப்பில் தான் இருக்கேன். எப்பயும் உங்களுக்கு தெரியும், ஒரு அரை தூக்கத்தில் இருந்துருச்சு. சரி வீடியோ க்ளோஸர் முடிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ திரும்பி இதை முடிச்சுட்டு திரும்பியும் ஸ்லீப்பிங் தான், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 hour தூங்கணும். அதே மாதிரி சார் ஒரு பொண்ணை வழி அனுப்பிச்சு விட்டு வந்தார். கடைசி அது என்னாச்சு? போயிட்டு பாவம் பத்திரமா திருவிழாக்கு வந்தவங்கலாம் போயிட்டு வந்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வைக்கிறது ஒரு நல்ல ஒரு பண்பாடு, தமிழர் பண்பாடு. சரி, எதில் ஏற்றி விட்டு வந்தேன்? அவங்க கரலே அப்படி ஏற்றி விட்டு அனுப்பிச்சு விட்டேன். நான் எதில் ஏற்றி விட்டுருக்கேன். இவன் அந்த சாமியை பாருடான்னா, சாமி கும்பிட பார்த்துக்கிட்டு இருந்தான். நிறையா வாங்கி சாப்பிட்டோம். நடுவில் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு ஓரளவுக்கு ஜாலியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நீ பார்க்குற, எப்படி இருந்தது? எனக்கு திருவிழா எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் இந்த திருவிழாக்கு ஐ மீன் இந்த சொன்னாங்கல்ல நங்கவள்ளி வதமா தங்குறது, அதனால இதுக்கு ஃபர்ஸ்ட் டைமு. பட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, எப்படி ஆரம்பிச்சது, என்ன மாதிரிலாம் கொண்டு போனாங்க, எப்படி ஒரு க்ளோஸர் இருக்கும், ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ணி கரெக்டாக முடிச்சுட்டாங்க. ஏன்னா விடிய இந்த திருவிழா நடந்தது. கரெக்டாக ஏர்லி மார்னிங்குள்ளே வைண்ட் அப் பண்ணி நல்லபடியாக முடிச்சுட்டாங்க. அடுத்தடுத்து அவங்க வேலையை பார்த்துட்டு கரெக்டாக ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஃபேமிலி எல்லோரும் போயிட்டு சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ நாங்களும் இதோட முடிச்சுக்கிறோம். சாத்திடலாம்டா.
சத்தியம் பாய். பாய். ஏவா நிப்பாட்றா சாமி, முடியலடா இது.